பள்ளத்தில் மூடக்குழியில் புராண புழுதியில் மூடி கிடந்தான் முருகன். தோண்டி துடைத்து விஞ்ஞான தண்ணீரில் கழுவினேன். ஒற்றை துணி சற்றே அசைவுற நெற்றி சுடர் பற்றி பரவிட வெற்றி திரு வேலுக்கதிபதி உயிர் கொண்டான். கடவுளா நீ என்றேன், மூத்த குடிகாத்த மூதாதை என்றான். குன்றில் ஏன் குடில் என்றேன், ஆதி மனிதனின் குடில் அதுதானே என்றான். குளிர்மலையில் ஏன் குறையுடை கொண்டாய் என்றேன், இரையாகும் விலங்கை துரத்தி கொண்டே ஓட, இறை தேடும் விலங்கிடம் உயிர் தப்பி ஓட, சுனைகள் ஆறுகள் தோறும் நீந்தி கடக்க, தேனடை தேடி செடிகள் தோறும் தொங்க, தொங்கும் ஆடை தொல்லையா இல்லையா, இன்னொன்றையும் நெஞ்சில் எழுதிவை, நெசவு கண்டது குறிஞ்சியில் அல்ல மறவாதே மருதம் வென்றான். படையலுக்கு ஏன் முருகா தேனும் தினைமாவும், சுடுதல் அவித்தல் சமைத்தல் போன்ற அநாகரிகங்கள் தொடங்கும் முன்னே, காயும் கனியும் கிழங்கும் இலையும் தானாய் விளைந்த தானிய மணியும் தேனாய் வழிந்த திரவிய பொருளும் ஊனாய் இருந்த உண்மை உணர்த்தவே. கொடியில் சேவல் பறக்கும் செய்தி என்னவோ, வேட்டை களைப்பில் மரணம் போல் உறங்கும் எங்களை அதிகாலையில் எழுப்பும் முதற்பறவை அதுதானே என்றான். கல்லாயுதம் தோற்றவிடத்து முன்னே வேலாயுதம் கண்ட முதல் மனிதன் நான் என்றான். வேலின் தொழில் விளம்ப கேள், வேற்றை காட்டில் வெற்றிறந்ததும் வேளாண்மைக்கு காவல் தந்ததும் மடவர் தம்மின் மானம் காத்ததும் மாற்றார் விரட்டி மண்புலம் காத்ததும் முன்னோர்களை விளங்குண்ணாமல் அண்ணால் காத்து ஆயுதமானது கைவேல் 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 தானடா, கைவேல் இல்லையேல் நீயும் நானும் ஏதடா.